السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, காலையில் நாம் பேணி பாதுகாத்து வர வேண்டிய முக்கியமான 3 நேரங்களில் உள்ள ஒன்றுதான் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரம், ஃபஜ்ருடைய அதானை கேட்டதிலிருந்து ஃபஜ்ரை தொழும் வரைக்கும் உள்ள நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசினோம். கண்ணியமானவர்களை, அதே போன்று நாம் சரியாக பயன்படுத்த வேண்டிய நேரம்தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே விசேஷமாக உம்மத்துக்கு துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ், எனது உம்மத்துக்கு காலை நேரத்திலே, அதிகாலை நேரத்திலே, ஏர்லி மார்னிங் டைமிலே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்திருக்கின்றார். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் செய்தால் அதில் பரக்கத் இருக்கும். அது புதிய வீடு ஓப்பன் பண்ணுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய ஷாப்பை நாம் ஓப்பன் பண்ணுவதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது நல்ல ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஃபஜ்ருக்கு பின்னால் எந்த நாளிலும் செய்தாலும் அது பரக்கத்தாகத்தான் இருக்கும். ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புவதாக இருந்தால் ஃபஜ்ருக்கு பின்னால் அனுப்புவார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹர் என்ற ராவி தனது வியாபாரத்தை, தனது பிஸ்னஸை ஃபஜ்ருக்கு பின்னால் தான் ஆரம்பிப்பார். கண்ணியமானவர்களே, அவர் ஃபஜ்ருக்கு பின்னால் பிஸ்னஸை ஆரம்பித்த காரணத்தினால் அவரது வியாபாரத்தை, கடையை, ஷாப்பை ஓபன் பண்ணுவார். அவரது பணம், அவரது வியாபாரம் பரக்கத்தாகி பெரிய ஒரு செல்வந்தராக மாறினார் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. எமது உம்மத் தூங்கக்கூடிய நேரமும் இந்த நேரமாகத்தான் இருக்கிறது. ஃபஜ்ருக்கு பின்னால் தான் நிறைய பேர்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். உலமாக்கள் இதனால் தான் சொல்கின்றார்கள், ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள தூங்கக்கூடிய தூக்கம் அது ஆரோக்கியமான தூக்கம் கிடையாது. சில உலமாக்கள் அந்த தூக்கம் மக்ரூஹானது என்ற கருத்தை கூட எழுதி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே எந்த தொழுகையையும் தொழுவது கூடாது. தொழுவது மக்ரூஹானது. ஃபஜ்ர் தொழுததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது, மக்ரூஹானது. ஆனால் ஒருவருக்கு ஃபஜ்ருக்கு முன்னால் தொழ வேண்டிய சுன்னத்தான 2 ரக்காத், இதனுடைய சிறப்பை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட சிறந்த இந்த தொழுகையை தொழக்கூடிய நேரம் அமையவில்லை என்றால், சந்தர்ப்பம் அமையவில்லை என்றால், ஃபர்லான ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுததற்கு பின்னால் சுன்னத் தொழுகையை தொழுது கொள்ளலாம். வேறு எந்த தொழுகையும் சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுவது கூடாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே இன்னும் ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவர் ஃபஜ்ரை தொழுது சூரியன் உதிக்கும் வரைக்கும் அவர் ஃபஜ்ர் தொழுத இடத்திலே அல்லது மஸ்ஜிதிலே உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார். சூரியன் உதித்து ஒரு 15 நிமிடம் சென்றதற்கு பின்னால் 2 ரக்காத் தொழுகின்றார். அவருக்கு 3 சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஹதீஸிலே. முதலாவது சிறப்பு, கண்ணியமானவர்களே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. திர்மிதி ஷரீஃபிலே பதிவாக இருக்கின்றது, ஒருவர் ஜமாஅத்துடன் ஃபஜ்ரை தொழுகின்றார், சூரியன் உதிக்கும் வரைக்கும் அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றார். ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய நேரம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இதை வலியுறுத்தி இருக்கின்றார். நபியே, காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்யக்கூடிய மக்களுடன் நீங்கள் உட்காருங்கள். நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் மறைவதற்கு முன்னாலும் மகரிபுடைய தொழுகைக்கு முன்னாலும் திக்ர் செய்ய வேண்டிய நேரம். கண்ணியமானவர்களே, இந்த நேரம் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை கற்றுத்தந்த நேரம். நிறைய துஆக்கள் இருக்கின்றன இந்த நேரத்திலே ஓதுவதற்கு. குல் சூராக்களை ஓத வேண்டும். கண்ணியமானவர்களை, ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். பாதுகாப்புக்காக வேண்டி ஓத வேண்டிய துஆக்கள் இருக்கின்றன. அவைகளை ஓதினால் எமக்கு நிறைய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது. இப்படியான துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இப்படியான திக்ர்களை செய்ய வேண்டிய நேரம். ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது, ஃபஜ்ரை தொழுததற்கு பின்னால் அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார், இப்படியான துஆக்களை ஓதுகின்றார், குர்ஆனை ஓதுகின்றார், சூரியன் உதிக்கும் வரைக்கும். சூரியன் ஒரு ஈட்டியின் பிரமாணம் 15 நிமிடம் சென்றதற்கு பின்னால் அவர் 2 ரக்காத் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை நீங்கி போக மாட்டாது. ஹஜ்ஜுடைய கடமை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் ஹஜ் உம்ரா செய்த
நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாம்மா தாம்மா தாம்மா, பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது இதிலே பதிவாக இருக்கக்கூடிய விடயம், கண்ணியமானவர்களே, ஒருவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று பதிவாக இருக்கின்றது. கடல் நுரையளவு ஒருவருடைய பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருவர் ஃபஜ்ருக்கு பின்னால், ஃபஜ்ரை தொழுததற்கு பின்னால், ஜமாஅத்துடன் தொழுததற்கு பின்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்து சூரியன் உதித்ததற்கு பின்னால் 2 ரக்அத் தொழுதால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. மூன்றாவது கண்ணியமானவர்களே, இதில் பதிவாக இருக்கக்கூடிய விடயம், யார் இப்படியான அமலை ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால் திக்ர் செய்துவிட்டு 2 ரக்அத் தொழுவாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகும், நரகம் போக மாட்டார் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. அவ்வளவு பெருமதியான நேரம் தான் இந்த நேரமாக இருக்கின்றது. ஒன்று, இந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து இப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது எமது துன்யாவுடைய காரியங்களை மிக அழகாக, பிள்ளைகளுடைய வேலைகள் இருக்கும், ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய தேவைகள் இருக்கும், நன்மையை எதிர்பார்த்து இந்த நேரத்திலே அந்த வேலையிலே ஈடுபட்டால் நிச்சயம் எமக்கு பரக்கத் இருக்கின்றது. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது, தூக்கத்திலும் வீணான காரியங்களிலும் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் அதில் உள்ள பரக்கத்தை நாம் இழந்து விடுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதை அறிந்து செயற்படக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.